ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எக்ஸலில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற டாப் 10 ஃபங்க்ஷனை பற்றி தான் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எக்ஸல்ல எவ்வளோதான் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலுமே நம்ம டே டு டே லைஃப்ல யூஸ் பண்ணுறது ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் தான் இருக்கும். அதுவும் நம்ம ரிப்பீட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி என் ப்ராஜெக்ட்ல கரண்டாக நான் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா டாப் 10 சம் இஃப்எஸ், கவுண்ட் இஃப்எஸ், இஃப் ஃபங்க்ஷன், நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன், எய்தர் ஃபில்டர் அண்ட் கன்கார்டினேட், வி லுக்அப், எய்தர் எக்ஸ் லுக்அப், இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச், டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன், இஃப் எரர் அண்ட் ட்ராப் டவுன். ஸோ இதெல்லாமே மோஸ்ட்டாக அட்வான்ஸ் லெவலில் யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸ் தான். இந்த டாப் 10 ஃபங்க்ஷன்ஸ்மே நம்ம ஒரு சினாரியோஸோட சால்வ் பண்ணி இந்த பேக் எண்டில் நம்மளுக்கு எப்படி அவுட்புட்டை ஷோ பண்ணுறதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன். சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸல்ல என்ன பண்ணோம்னா மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டை ஆட் பண்ணி தரது இந்த சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எப்படி சொல்லலாம்னா என்கிட்ட ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜான்வரி மந்த் மட்டும் ஒரு கண்டிஷன். அதே மாதிரி ஜான்வரி மந்த்ல நம்மளுக்கு மல்டிபிள் ரீஜன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஈஸ்ட், வெஸ்ட், நார்த் அண்ட் சவுத் இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக எனக்கு ஈஸ்ட் ரீஜனில் மட்டும் எனக்கு எவ்வளோ சேலாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம். ஒரு கண்டிஷனுக்கு மேலே யூஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்னா சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டு கண்டிஷன் இருக்குது. ரெண்டு கண்டிஷனுமே பேஸ் பண்ணி நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் சம் இஃப்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் சம் ரேஞ்ச். ஸோ காலம் ஜியில் இருக்குது அமௌண்ட்டை நான் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச். கிரைட்டீரியா ரேஞ்சுனா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம கிரைட்டீரியா பண்ண போகிறோம், எனக்கு எதை பேஸ் பண்ணி அவுட்புட் வேணுன்றதை நம்ம கேட்குறோம். நமக்கு இந்த இடத்துல ரெண்டு கிரைட்டீரியா இருக்குது. ஒன் மந்த், அனதர் ஒன் ரீஜன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ரீஜன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா நம்மளுக்கு இந்த ரீஜனுக்கு நேராக நம்ம பாருங்க, நம்மளுக்கு காலம் சியில் இருக்குது ரீஜன். ஸோ இது என்டையர் காலமே நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து எனக்கு எந்த ரீஜன் வேணுமோ நான் அதை செலக்ட் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கலர் அண்ட் ஒயிட் கலரில் மிக்ஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஈஸ்ட் ரீஜன் வேணும், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா இதை நம்ம எப்படி லாக் பண்ண போறோம்னா ஜஸ்ட் நம்ம ரோ வைஸ் தான் நம்ம லாக் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ணுறோம்னா F4 நம்ம டபுள் டைம் ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு ரோ வைஸ் லாக் ஆகிடும். அகைன் கமா கொடுக்குறேன். ஸோ செகண்ட் கிரைட்டீரியா நம்மளுக்கு என்னன்னா மந்த்தை பேஸ் பண்ணி இது பண்ணணும், சம் பண்ணணும். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், மந்த்தை நான் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கமா கொடுத்துட்டு நம்மளுக்கு மந்த் எங்கே இருக்குன்னா நம்ம இந்த இடத்துல I7ல இருக்குது நம்மளுக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபார்முலா நம்மளுக்கு ஐடியா இருக்குது தெரியல. ஸோ ஜஸ்ட் அந்த மந்த்தை நான் செலக்ட் பண்ணி இதை நான் காலம் வைஸ் லாக் பண்ண போகிறேன். ஸோ 3 வாட்டி நம்ம ப்ரெஸ் பண்ணால் போதும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளுக்கு ஜான்வரி மந்த்ல ஈஸ்ட்டில் மட்டும் எவ்வளோ செல்ஸ் இருக்குன்னு காட்டுது. நான் எதுக்கு லாக் பண்ணேன்னா செல்ஸ் எல்லாமே நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் போதும், எனக்கு எல்லாத்துக்குமே அவுட்புட் வந்துடும். சேம் அதே மாதிரி இங்கே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற பாருங்க. ஸோ எனக்கு எதுவுமே பண்ண தேவையில்ல. ஒரே ஒரு வாட்டி எழுதின ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா செல்ஸை லாக் பண்ணிட்டு எனக்கு தேவையான அவுட்புட்டை நான் கெட் பண்ணியிருக்கேன். இது நம்ம என்ன சொல்லுவோம்னா அப்சல்யூட்டிவ் அண்ட் மிக்சடு செல் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ செல் ரெஃபரன்ஸ் தெரிஞ்சுன்னா ஒரு வாட்டி எழுதுகிற ஃபங்க்ஷனை நீங்கள் ஜஸ்ட் ஒரே வாட்டி கரெக்டாக லாக் பண்ணிட்டீங்கன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் ஈஸி அவுட்புட் வரும். எந்த இடத்துலையுமே நம்ம ரிப்பீட்டடாக ஃபங்க்ஷன்ஸ் எழுத தேவையில்ல. ஸோ அந்த மெத்தடை நான் யூஸ் பண்ணி தான் இங்கே ஒரே டைம் ஃபர்ஸ்ட் செல்லில் ஃபார்முலா ரைட் பண்ணி எல்லா செல்லுக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு எக்ஸாக்டாக எல்லாத்துக்குமே அவுட்புட் நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு சம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன். கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன். கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எக்ஸல்ல என்ன பண்ணணும்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி தரதா கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு கண்டிஷன் மேலே நம்மளுக்கு இருந்தாலே நம்ம என்ன பண்ணலாம்னா கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். சேம் நம்மளுக்கு சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் எப்படி ஒரு காச்சோ அதே மாதிரி தான் மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம சம் பண்ணோம். அதே மாதிரி மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா கவுண்ட் பண்ண போகிறோம். இப்போ என்கிட்ட சேம் அதே மாதிரி ஒரு சேல்ஸ் டேட்டா இருக்குது. இந்த சேல்ஸ் டேட்டாவில் என்ன சொல்லுவாங்கன்னா மந்த் வைஸ் எனக்கு எவ்வளோ சேல்ஸ் இருக்குது, அதே மாதிரி ரீஜன் வைஸ் எவ்வளோ நம்பர் ஆஃப் சேல்ஸ் எனக்கு ஆயிருக்குன்றது கேட்குறாங்க இன்ஃபர்மேஷனை. இது எப்படி நம்ம கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் சம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் கவுண்ட் இஃப்எஸ் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா ரேஞ்ச். லாஸ்ட் டைம் சம் இஃப்எஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப நம்ம சம் பண்ண போகிறோம், அதனால சம் ரேஞ்ச் கேட்டுது. பட் கவுண்ட் இஃப்எஸ் ஃபங்க்ஷனுக்கு டேரெக்டாக என்ன கேட்குதுன்னா கிரைட்டீரியா ரேஞ்ச் கேட்குது. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா ரீஜனை செலக்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம மந்த் செலக்ட் பண்ணலாம். சேம் ஆஸ் யூஷுவல் நான் என்ன பண்ணேன்னா ரீஜனை செலக்ட் பண்ணுறேன். ஸோ ரீஜன் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். எதுக்கு இதை நான் F4 கொடுத்து லாக் பண்ணேன்னா எனக்கு கான்ஸ்டன்ட்டாக இருக்குன்னா எந்த செல்ஸுமே எனக்கு மூவ் ஆகக்கூடாது, அதனால F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். அகைன் கம்மா கொடுத்துட்டு கிரைட்டீரியா 1 என்னன்னா எனக்கு ரீஜன் பேஸ் பண்ணோம். சேம் அங்கே என்ன பண்ணாமல் நம்ம டபுள் டைம் கொடுத்து நம்ம லாக் பண்ணிக்கலாம். செகண்ட் கிரைட்டீரியா நம்மளுக்கு என்னன்னா மந்த். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் என்டையர் மந்த் காலமே நான் செலக்ட் பண்ணிட்டு F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். அதேமாரி நம்மளுக்கு இங்கே எங்கே இருக்குதுன்னா I7ல இருக்குது. ஸோ அதேமாரி என்ன பண்ணால் 3 வாட்டி F4 ப்ரெஸ் பண்ணால் நம்மளுக்கு காலம் லாக் ஆகிடும்.
இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜான்வரி மந்தில் மட்டும் எவ்வளோ, ஈஸ்ட் ரீஜனில் மட்டும் எவ்வளோ நம்பர் ஆஃப் செல்ஸ் இருக்குன்னா 12. சேம் ஒரே ஒரு செல்லுக்கு தான் நான் ரைட் பண்ணியிருக்கேன். அதேமாரி இங்கே என்ன பண்ண போறேன்னா ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையான அவுட்புட்டை நான் கெட் பண்ணிட்டேன். அதேமாரி தான் நம்ம என்ன பண்ணோம், சம் இஃப் எஸ் ஃபங்க்ஷனுக்கும் நம்ம யூஸ் பண்ணோம். ஒரே ஒரு செல்லை நம்ம எழுதின ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணோம், ஃபார்முலாவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எல்லா செல்லுக்கும் நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்ம கெட் பண்ணிட்டோம். ஸோ கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, மல்டிபிள் கண்டிஷன் வர இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளுக்கு கவுண்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கவுண்ட் இஃப் எஸ் ஃபங்க்ஷன். இஃப் ஃபங்க்ஷன் எக்ஸல்ல நம்மளுக்கு இந்த இஃப் ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஒரு செல்ல இருக்கிற வேல்யூவை நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது இந்த இஃப் ஃபங்க்ஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா, நம்ம கிட்ட வந்து ஸ்டூடெண்ட் டேட்டா செட் இருக்குது. இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிறாங்க இன்ஃபர்மேஷன் இருக்குது. எனக்கு வந்து 90 இல்லை 90க்கு மேலே எடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஏ கிரேட் வேணும்னு நான் சொல்கிறேன், A+ கிரேடு. மற்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து நான் B கிரேடுன்னு சொல்ல. எய்தர் அவங்க பாஸ் ஆயிருந்தாலும் ஜஸ்ட் 2 மார்க் 1 மார்க் 35 எந்த மார்க் எடுத்திருந்தாலுமே அவங்களுக்கு வந்து நான் B கிரேடுன்னு சொல்கிறேன். இந்த அவுட்புட்டை நம்ம எப்படி ஈஸியாக கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா, ஈக்குவல் இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லாஜிக்கல் டெஸ்ட் என்ன நம்மளுக்கு வந்து மார்க் தான் டெஸ்ட் பண்ணணும். ஸோ அந்த செல்லை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல், ஸோ நம்மளுக்கு வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கணுமோ அந்த சிம்பிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஈக்குவல் கொடுத்தோன்னா அந்த மார்க்கே கவுண்ட் பண்ணணும், ஈக்குவல் கொடுக்கலாம்னா அது கவுண்ட் பண்ணாது. ஸோ என்ன பண்ணுறேன்னா 90 கொடுத்துக்கிட்டேன். ஸோ ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு எனக்கு ட்ரூவாக தான் நான் என்ன சொல்கிறேன்னா A+ கிரேடை நான் சொல்கிறேன். அதனால் நான் என்ன பண்ணுறேன், A+ நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு எனக்கு ஃபால்ஸாக இருந்தால், சப்போஸ் அவங்க வந்து நான் கொடுக்குற மார்க் இல்லை, அது கீழே ஏதோ ஒரு மார்க் இருக்காங்க அப்படின்னா என்ன அவுட்புட் வேணும்னா, நான் என்ன பண்ணேன்னா Bன்றதை நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் யாரெல்லாம் 90 மேலே இருக்காங்களோ 90 மேலே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே A+ வரும். ஸோ ஜஸ்ட் நான் டேட்டாவை ஃபில்டர் பண்ணி காட்டுற பாருங்க. இந்த A+ மட்டும் நான் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, யாரெல்லாம் 90 எடுத்திருக்காங்களோ, 90 above யாரெல்லாம் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாகவே A கிரேட் வந்திருக்கு. சேம் இப்போ நான் BA ஃபில்டர் அவுட் பண்ணால் பாருங்கள், அவங்க ஃபைல் கூட இருப்பாங்க. ஆனால் பட் என்ன இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து B கிரேடு. ஸோ மினிமம் மார்க் 10, மேக்ஸிமம் வந்து 88 வரையும் இருக்குது. அப்போ என்ன இருக்குன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரே மாரி நம்மளுக்கு கிரேட் அசைன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கண்டிஷன் மட்டும் தான் நம்ம பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதனால தான் இஃப் ஃபங்க்ஷன். இதுவே நம்ம மல்டிபிள் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணாமல் இருந்தால் அப்போ என்ன பண்ணலாம், நெஸ்டட் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் ஃபங்க்ஷன், இஃப் ஃபங்க்ஷனுக்குள்ளே இஃப் ஃபங்க்ஷன், இதர் இல்லைனா இஃப் எஸ் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் ஃபங்க்ஷன்ஸ். உங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சுன்னா என்ன பண்ணலாம்னா, ரொம்ப ஈஸியாக ஒரு டேட்டா செட்டில் இருக்கிற ஒரு டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதை நம்ம வந்து இந்த இஃப் ஃபங்க்ஷன் நம்ம சொல்லுவோம். ஃபில்டர் ஃபங்க்ஷன். ஃபில்டர் ஃபங்க்ஷன் நம்ம எக்ஸலில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா செட்டில் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோ வேணுமோ இருக்கலாம். ஆனால் ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணோம், அதோட அவுட்புட் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணணும்னு நினச்சோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு காலேஜ் டேட்டா செட் இருக்குது. இந்த டேட்டா செட்டை வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டும் என்ன டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணுறாங்க, செமஸ்டரில் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்காங்க இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதில் நம்ம கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து எனக்கு சிவில் இன்ஜினியரிங்கில் இருக்கிற யாரெல்லாம் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கேட்குறாங்க. ஜஸ்ட் நீங்கள் எல்லாருமே சொல்லலாம். ஸோ இந்தமாரி இருக்குல்ல, நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ ஃபில்டர் பட்டனை யூஸ் பண்ணி நான் இந்தமாரி ஃபில்டர் பண்ணிக்கலான்னு நீங்கள் கேட்கலாம், எல்லாருமே எனக்கு தோணுது. பட் இது பண்ணுறது வந்து நாட் ரெக்கமெண்ட். ஆக்சுவல் டேட்டா செட்டில் நம்ம ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம எடுக்கிறோம்னா நம்மளுக்கு வந்து அந்த டேட்டா செட்டில் எந்த சேஞ்சஸும் ஆகக்கூடாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணோம். வாங்க அதை எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். ஜஸ்ட் என்ன பண்ணால் நம்மளுக்கு எங்கே தவங்க செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் ஃபில்டர் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதுக்கப்புறம் அரேயில் வந்து நம்ம என்டையர் டேட்டா செட்டை நம்ம ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் F4 கொடுத்து லாக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்மா கொடுத்தவொடனே இன்க்ளூடுன்னு வருதா, இதில் தான் நம்ம கண்டிஷன் கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்னன்னா, டிபார்ட்மெண்ட் வந்து சிவில் இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணேன், டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு, ஸோ என்ன பண்ணேன்னா கண்டிஷன் நான் தனியாக வச்சிருக்கேன். அதனால் என்ன பண்ணேன்னா அதை நான் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மளுக்கு ஒரு யாரெல்லாம் சிவிலில் ஒர்க் பண்ணுறாங்களோ, யாரெல்லாம் அதை படிக்கிறாங்களோ, ஸ்டடீஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு இங்கே கேதர் பண்ணி கொண்டு வருது. இது ஒரு டைப் ஆஃப் வந்து பேசிக் லெவல் ஃபில்டர். அட்வான்ஸ் லெவல் ஃபில்டர்னா மல்டிபிள் கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம அவுட்புட் கொண்டு வருதான். ஸோ சேம் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் படிக்கிறவங்க வேணும், அதுவும் அவங்க மார்க் வந்து என்ன சொன்னோன்னா கிரேட் வந்து 9க்கு மேலே எடுத்தவங்க இன்ஃபர்மேஷன் வேணும். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு வந்து 5, 9, 6 இந்தமாதிரி சம்திங் நிறைய இருக்குது. ஆனால் பட் என் கண்டிஷன் என்னென்னா 9க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இதை நம்ம எப்படி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போறோம்னா, 2 கண்டிஷனை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணால் நம்ம ரைட் பண்ணது ஃபுல்லாக டெலிட் பண்ணிவிட்டு அகைன் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதலாம். ஈக்குவல் ஃபில்டர் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு அரேயில் வந்து நான் என்டையர் டேட்டா செட்டே நான் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ F4 கொடுத்து லாக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இந்த இடத்துல வந்து 2 கண்டிஷன் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு கண்டிஷனும் ஒரு ப்ராக்கெட்டில் கொடுக்கணும். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன, டிபார்ட்மெண்ட் சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கணும். ஸோ என்டையர் டேட்டா செட்டே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், டிபார்ட்மெண்ட்டை மட்டும் F4 கொடுத்து லாக் பண்ணிட்டு ஈக்குவல் கொடுத்துட்டு எனக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த கண்டிஷன் கொடுக்க போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம சிம்பிள் மெயினாக யூஸ் பண்ணும். ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தா நம்மளுக்கு வந்து ஆர் மாரி ஒர்க் ஆகும்.
அதுவே நம்ம வந்து ஸ்டார் சிம்பிள் கொடுத்தோன்னா அண்டுமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ நான் ஸ்டார் சிம்பிள் கொடுக்குறேன். ஸ்டார் சிம்பிள் கொடுத்துட்டு அகைன் ஒரு பிராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன். எதுக்கு இந்த பிராக்கெட்னா செகண்ட் கண்டிஷன் எனக்கு சிஜிபி 9 மேலே இருக்கணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சிஜிபி காலம் நான் ஃபுல்லாகவே நான் செலக்ட் பண்ணி F4 கொடுத்து லாக் பண்ணிவிட்டு கிரேட்டர் தென் சிம்பிள் கொடுத்துட்டு ஸோ 9 நான் சூஸ் பண்ணிவிட்டு இப்போ பிராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பார்க்க நம்மளுக்கு என்ன ஆகியிருக்குன்னா சிவில் இன்ஜினியரிங்கில் யாரெல்லாம் 9 மேலே எடுத்திருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ நான் இந்த 9 எடுத்துட்டு நான் 8 கொடுத்தேன்னா 8 மேலே யாரில் எடுத்திருக்காங்களோ 8 அண்ட் அபோவ் மேலே யாரில் எடுத்திருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னா ரெண்டு கண்டிஷனுமே இருந்தால் மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட் வரும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ சிவில் இன்ஜினியரிங் எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் ஐடி டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நான் சூஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதேமாதிரி யாரெல்லாம் 8 எடுத்துக்கு மேலே இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஷோ ஆகுது. ஆனால் எனக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷனாக எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கணும். ஆனால் எனக்கு வந்து சிஜிபி வந்து 8 மேலே எடுத்தவங்க எந்த டிபார்ட்மெண்ட் இருந்தாலுமே ஓகே. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நம்ம எழுதின ஃபார்முலாவில் நம்ம ஸ்டார் கொடுத்துருப்போம். இந்த ஸ்டார் கொடுத்த இடத்துல நம்ம ஸ்டாரை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம்னா ஆர் மாரி ஒர்க் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து நம்மளுக்கு என்ன ஒர்க் ஆகும்னா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொண்டு வரும். எய்தர் நம்மளுக்கு வந்து எப்படி சொல்கிறதுனா ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 5 சிஜிபி எடுத்திருந்தாலுமே 3 எடுத்திருந்தாலுமே அவங்களோட இன்ஃபர்மேஷன் வரும். அதர் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறது எல்லாமே யாரெல்லாம் 8 மேலே இருக்காங்களோ அவங்களோட இன்ஃபர்மேஷன் கொண்டு வரும். ஸோ ஜஸ்ட் ப்ளஸ் கொடுத்துட்டு நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு ஐடி டிபார்ட்மெண்ட்டில் 5 எடுத்திருந்தாங்களா கூட நம்மளுக்கு என்ன ஆகுனா ஷோ ஆகுது. ஸோ 8 கூட எடுத்தாங்களும் ஷோ ஆகுது. ஆனால் அதுவே இந்த 8 மேலே இருக்கிற அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள் மற்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து 8 மேலே எடுத்தது மட்டும் தான் நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ சிவில் இன்ஜினியர் இருப்பாங்க 9. அதேமாரி நம்மளுக்கு இங்கே 8 பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி. ஸோ இந்தமாரி வந்து எய்தர் அண்ட் இல்லை ஆர் யூஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து 2 சிம்பிள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஸ்டார் சிம்பிள் எதுக்கு யூஸ் பண்ணணும்னா அண்ட் கண்டிஷன் ரெண்டுமே நம்மளுக்கு கொடுக்குறது வந்து மேட்ச் ஆகணும். இதுவே ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும்னா எய்தர் இது இல்லைன்னா அதுன்றமே நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ ஃபில்டர் கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா எவ்வளோ பெரிய டேட்டா செட்டில் இருந்தாலுமே நமக்கு தேவையானதை நம்ம ஈஸியாக வந்து கெட் பண்ணி அவுட்புட்டை எடுக்க முடியும். இதுக்கு தான் நம்ம வந்து ஃபில்டர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். கன்கேட் ஆர் டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 2 ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு எக்ஸலில் எதுக்கு யூஸ் ஆகுனா ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூவை மேட்ச் பண்ணுறதுக்கு. எய்தர் ஒரு செல்லேருந்து நம்மளுக்கு 4-5 செல் இல்லை 2 செல்லு இல்லை ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூ நம்ம அடிஷ்னலாக இன்னொரு வேல்யூ சேர்த்து நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இந்த டெக்ஸ்ட் அண்ட் கன்கேட் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால் நம்மகிட்ட வந்து இனிஷியல் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இருக்குது ஓகேங்களா. இது மூணுமே சேர்த்து எனக்கு ஒரே செல் வேணுன்றாங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இனிஷியல் இருக்கணும், டாட் இருக்கணும், புருஷோத் ஒரு நேம் இருக்கணும், ஸ்பேஸ் விட்டுட்டு லாஸ்ட் நேம் இருக்கணுன்றாங்க. ஸோ இதை நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஈக்குவல் கன்கேட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு டெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன் இனிஷியலாக நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போனால் டபுள் கோட்ஸ் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ண போகிறோம் ஓகேங்களா. டபுள் கோட்ஸ் ஒரு டாட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு டபுள் கோட்ஸில் கம்மா கொடுக்குறேன். இது வந்து ஒரு கண்டிஷன் நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் மாரி அதை ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் 2 என்னன்னா நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேமே நான் செலக்ட் பண்ணிக்கிட்டேன். சேம் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு லாஸ்ட் நேம் வேணும்னு கேட்டாங்க. அகைன் கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா கம்மா கொடுத்துட்டு நான் லாஸ்ட் நேமை சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்தமாரி தனித்தனி செல்லில் இருக்கிற நேம் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னா கன்கேட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நேமு டாட்டு ஃபர்ஸ்ட் நேமு ஸ்பேஸ் விட்டுட்டு லாஸ்ட் நேமே நம்ம கமெண்ட் பண்ணிக்கிறோம். இதுவே டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகும்னா பாருங்கள் ஈக்குவல் டெக்ஸ்ட் ஜாயின் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஜஸ்ட் இது பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் ஸ்டார்டிங் எடுத்து நம்மளுக்கு டீலிமிட்டட் கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம எதை பேஸ் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் டெக்ஸ்ட்டை எப்படின்னா கம்பைன் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு ஸ்பேஸ் வேணுமா கம்மா வேணுமா டாட் வேணுமான்றது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் காமனாக ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா அதை டீலிமிட்டட் நான் செட் பண்ணிட்டேன். ஏதாவது எம்டி செல் இருந்தால் ட்ரூ அதை இக்னோர் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதனால் ட்ரூ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன் டெக்ஸ்ட் 1. ஸோ இனிஷியலு அகைன் கம்மா கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நேமு அகைன் கம்மா கொடுத்துட்டு லாஸ்ட் நேமு. ஸோ அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து காமனாக ஒரே டைம் தான் நம்ம இந்த டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் ஃபர்ஸ்ட் டீலிமிட்டட் என்ன செட் பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு வந்து காமனாக எடுத்துக்கும். ஸோ ஆனால் கன்கேட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பாருங்கள் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு எனக்கு டாட் வேணும் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டிருக்கோம். அப்படி இல்லையா எனக்கு இங்கே ஸ்பேஸ் இல்லைனா கூட நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுக்கு தேவையானது ஸ்லாஷ் வேணுமா ஸ்லாஷ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எம் புருஷோத் ஸ்லாஷ் மாரின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா ஃபாதர் நேமாக கூட இருக்கலாம் அப்படின்றத கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இனிமேல் நம்மளுக்கு தேவையான நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுங்க என்ன பண்ணலாம்னா கன்கேட் ஃபங்க்ஷன் நம்ம போகலாம். ஸோ ஜஸ்ட் எல்லாமே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுற பாருங்கள். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கன்கேட் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது அதேமாதிரி டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது. ஸோ இது ரெண்டுமே யூஸ் பண்ணால் எய்தர்வே இன்னொரு ஈஸி ஃபார்மேட் ஒன்று இருக்குது. அது என்னன்னா நம்ம ஈக்குவல் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். இப்போ நம்ம கிட்ட ஒரு மொபைல் நம்பர் கொடுத்துட்டாங்க ஓகேவா. இது கூட அடிஷ்னலாக எனக்கு வந்து இது இந்தியன் மொபைல் நம்பர் நம்ம சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு +91 வேணுன்றாங்க. அதை நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஈக்குவல் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸில் வந்து +91 கொடுத்துக்கிறேன் ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு டபுள் கோட்ஸில் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. இப்போ அகைன் என்ன பண்ண போறேன்னா ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டு ஸோ மொபைல் நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் எனக்கு வந்து என்ன இருக்குன்னா மொபைல் நம்பர் முன்னாடி வந்து என்ன இருக்குன்னா கண்ட்ரி கோடு வந்துருக்கு 91 இந்தியா கண்ட்ரி கோடு. அந்த மாதிரி யூஎஸ்னா +1. ஸோ நம்மளுக்கு தேவையான கண்ட்ரி கோடை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா
இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கூட நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், ஈக்குவல் கொடுத்து நம்ம ஈஸியாக இதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ண சொல்றாங்க. எதை பேஸ் பண்ணினா இனிஷியலி ஃபர்ஸ்ட் நேமே கம்பைன் பண்ணி எனக்கு புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ண சொல்றாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருப்போம். இந்த டபுள் கோட்ஸ்ல வந்து நம்ம ஃப்ரண்ட்ல யூஸ் பண்ணியிருப்போம். கடைசியாக யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டாலும் நம்மளால கடைசியாக யூஸ் பண்ண முடியும், இல்லை மிடில் யூஸ் பண்ணாலும் எங்கே வேணுமே நம்மளால யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஈக்குவல் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஜஸ்ட் ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ்ல நான் என்ன பண்ண போறேன், டாட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, டாட் கொடுத்துட்டு அகைன் ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியல் டாட் ஃபர்ஸ்ட் நேம் இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து @gmail என்னன்னு சொன்னாங்க. ஸோ ஆம்பர்சன்ட் கொடுத்துட்டு என்ன பண்ண போறேன்னா டபுள் கோட்ஸ் வந்து @gmail நான் டைப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ .com இது நம்ம டைப் பண்ணி எடுத்துட்டு என்ன பண்ணனா என்ட்ரு கொடுத்தா போதும். இங்கே பாருங்க நம்ம வந்து புதுசாக ஒரு ஜிமெயில் ஐடியை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலி ஃபர்ஸ்ட் நேமே பேஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கோம், நம்ம ஒரு ஜிமெயில் ஐடியை நம்ம புதுசாக கிரியேட் பண்ணியாச்சு. இதேமே நம்மளுக்கு தேவையான கன்கரண்ட் டெக்ஸ்ட் அண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்மளால கிரியேட் பண்ண முடியும். பட் அது வந்து கொஞ்சம் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து ஈக்குவல் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆம்பர்சன் யூஸ் பண்ணால் இது இருக்கிறதுல ஈஸி ஃபார்மேட். யார் வேணுமோ எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸாக ஈஸியாக நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாமே நமக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னா, எய்தர் ஒரு செல்லில் இருக்கிற வேல்யூ வந்து இன்னொரு செல்லு கூட இருக்கிற வேல்யூ கம்பைன் பண்ணுறதுக்கு, இல்லை நம்ம புதுசாக ஒரு அவுட்புட்டை கிரியேட் பண்ணி கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த கன்காட்டினேட் அண்ட் டெக்ஸ்ட் ஜாயின் ஃபங்க்ஷன். VLOOKUP அண்ட் XLOOKUP ஃபங்க்ஷன். எக்ஸலில் இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே நம்மளுக்கு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட ஒரு வேல்யூ இருக்குது, அதுக்கு கரஸ்பாண்டிங்கான வேல்யூ எந்த காலமில் இருக்கோ அதோட அவுட்புட்டை கொண்டு வரதுக்கு நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுமே. ஸோ இப்போ எப்படி சொல்லணும்னா, இப்போ என்கிட்ட வந்து ஒரு பிளேயர் நேம் கொடுத்துட்டாங்க, அந்த பிளேயரோட ரன் ஓவரால் ரன் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நம்ம எப்படி கெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து சேம் டேட்டா ஷீட்லேயே இருக்கலாம், அப்படி இல்லையா வேறு ஷீட்டில் இருக்கலாம், இல்லைனா வேறு ஒரு புக்கில் கூட இருக்கலாம். எய்தர் எங்கே வேணுமோ இருந்து நம்மளால் அவுட்புட்டை நம்மளால் கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ண போகிறேன். ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து லுக்கப் வேல்யூவில் வந்து நம்ம நேமை செலக்ட் பண்ணிக்கலாம், பிளேயர் நேமை. ஸோ கம்மா கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டேபிள் ஏரியாவில் வந்து நம்ம என்டையர் டேட்டா செட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரன் தேவைன்னா, எனக்கு வந்து 4 காலம் தான் இருக்குது, நம்ம 4th நம்மளுக்கு தேவைன்னா அதில் நம்ம கூட செலக்ட் பண்ணலாம், தப்பே கிடையாது. ஸோ நான் என்டையர் காலமே நான் செலக்ட் பண்ணிட்டு என்டையர் டேட்டா செட்டு. ஸோ நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா, காலம் இண்டெக்ஸ் கேட்குறாங்க. காலம் இண்டெக்ஸ் வந்து என்னன்னா, நம்மளுக்கு தேவையான அவுட்புட் எந்த காலமில் இருக்குது நம்ம கொடுக்கணும். ஸோ எனக்கு ஸ்டார்டிங் ஆகுது வந்து 1லேருந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் ஆகும், எக்ஸில் இண்டெக்ஸ். அப்போ பார்க்குறப்ப எனக்கு வந்து 4th காலமில் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா 4 கொடுத்துட்டு ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுக்குறேன். எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க யுவராஜ் சிங்கோட ஓவரால் ரன் எவ்வளோன்றது நம்மளுக்கு காட்டுது. சேம் இதே அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க. ஸோ யுவராஜ் சிங் 8701. ஸோ சேம் 8701. இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இதே சினாரியோவை நம்ம எப்படி XLOOKUP ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் XLOOKUP ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு ஸோ லுக்கப் வேல்யூவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்மளுக்கு வந்து சேம் யுவராஜ் சிங் தான் நம்மளுக்கு தேவை, அதை நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு லுக்கப் அரே. ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்டையர் டேட்டா செட்டை செலக்ட் பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கு தேவையான காலம் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும். ஸோ யுவராஜ் சிங் எந்த நேமில் இருக்குமோ அதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணால் போதும், அதை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு ரிட்டர்ன் அரே. ரிட்டர்ன் அரேனா நம்மளுக்கு எந்த காலமோட அவுட்புட் வேணுமோ நம்ம வந்து இங்கே இண்டெக்ஸ் நம்பர் கொடுக்க போகிறது இல்லை, டேரெக்டாக நம்மளுக்கு அதோட காலமே நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் அந்த காலமில் இருக்கிற அவுட்புட்டை ஃபுல்லாக நான் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க சேம் இங்கே என்ன அவுட்புட் வந்ததோ அதே அவுட்புட் தான் இங்கே வந்திருக்கு யுவராஜ் சிங்க்கு. ஸோ சேம் VLOOKUP யூஸ் பண்ணாலும் அதே அவுட்புட் தான், XLOOKUP யூஸ் பண்ணாலும் அதே அவுட்புட் தான். பட் இது ரெண்டுத்துக்குமே நிறைய வேரியேஷன் இருக்குது. இதுக்கு தனியோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மறக்காம அதை செக் பண்ணி பாருங்க. எது நம்ம யூஸ் பண்ணுறது பெஸ்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன். எக்ஸலில் இந்த ஃபங்க்ஷன் நம்மளுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, சேம் இந்த VLOOKUP ஃபங்க்ஷன் XLOOKUP ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். ஒரு வேல்யூவை நம்மளுக்கு கரஸ்பாண்டிங்கான காலமில் இருக்கிற டேட்டா வந்து நம்மளுக்கு ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதா. இது எய்தை நம்ம வந்து டைனமிக்காக நம்மளால யூஸ் பண்ண முடியும். காலம் ஹெட்டர்ஸை நம்ம சூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்மளால ஷோ பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட Q1 சேல்ஸ் கேட்டாங்கன்னா Q1 சூஸ் பண்ணால் போதும், இல்லையா எனக்கு Q4 தேவைன்னா Q4 சூஸ் பண்ணால் போதும். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான டைனமிக்கான ஒரு வேல்யூ கொண்டு வரதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன். வாங்க எப்படி நம்ம பார்க்கலாம். ஈக்குவல் இண்டெக்ஸ் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் அரேல வந்து என்டையர் டேட்டா செட்டை நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கம்மா கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் ஒன்று என்னன்னா ரோ நம்பர் கேட்கும். இந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மேட்ச் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா, மேட்ச் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூல வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா எம்ப்ளாயி நேமை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ரோ வைஸ் தான் நம்மளுக்கு எம்ப்ளாயி நேம்ஸ் இருக்கு, அதனால அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு லுக்கப் அரேல எங்கேருந்து எடுக்கணும்னா நம்மளுக்கு வந்து எம்ப்ளாயி நேம் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கே வந்து எண்ட் வரையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு அகைன் கம்மா கொடுத்துட்டு எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓவர். இப்போ செகண்ட் கண்டிஷன் என்னன்னா நம்மளுக்கு வந்து காலம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் வேணும். இப்போ நான் வந்து Q1 செலக்ட் பண்ணால் அதோட அவுட்புட் வேணும், இல்லை Q3 செலக்ட் பண்ணால் அதோட அவுட்புட் வேணும். ஸோ இதை நம்ம எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். சேம் அகைன் நம்ம மேட்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மேட்ச் ஃபங்க்ஷன் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு லுக்கப் வேல்யூவில் என்ன பண்ண போறோம், இந்த குவார்டர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு அகைன் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா லுக்கப் அரேல வந்து காலம் ஹெட்டர்ஸை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா,
கம்மா கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போறோம்னா 0 கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். அகைன் ஒரு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க தீபா மேனன் வந்து Q4 சேல்ஸில் வந்து எவ்வளோனா 14,000. ஸோ இந்த இடத்துல பாருங்க நம்மளுக்கு வந்து எக்ஸாக்டாக நம்மளுக்கு அவங்களோட அவுட்புட்டை நம்மளுக்கு இங்கே ஷோ பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இதை ஹைலைட் பண்ணுறேன். இங்கே பாருங்க Q4 வந்து நம்மளுக்கு வந்து 14,000. இப்போ நான் இந்த இடத்துல வந்து Q4 எடுத்துகிட்டு நான் வேறு என்ன சேஞ்சஸ் பண்ண நம்மளுக்கு என்ன ஆகுனா, இப்போ நான் ரீஜன் சேஞ்சஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க ஈஸ்ட் ரீஜனில் இருக்காங்க, ஈஸ்ட்னு கரெக்டாக காட்டுது. இல்லையா எனக்கு வந்து அவங்க எந்த லொக்கேஷனை அதை சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டேன்னா நான் லொக்கேஷன் கொடுக்குறேன். இங்கே பாருங்க ஹைதராபாத். சேம் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இங்கே ஹைதராபாத். இந்த மாதிரி நம்ம டைனமிக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அண்ட் அட்வான்ஸ் லெவல் ஃபங்க்ஷன் தான் இந்த இண்டெக்ஸ் அண்ட் மேட்ச் ஃபங்க்ஷன் தான். டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் எக்ஸல்ல இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ஃபார்மெட்டை கஸ்டமைஸ் ஃபார்மெட்டாக நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம், என்கிட்ட நார்மல் டேட் ஃபார்மேட் இருக்குது, பட் எனக்கு இந்தமாதிரி டேட் ஃபார்மேட் வேணும், இல்லை எனக்கு கஸ்டமைஸாக வேணும், இல்லையா எனக்கு நம்பர்ஸ்க்கு முன்னாடி 0 ஆட் பண்ணணும், இல்லைனா எனக்கு ஃபோன் ஃபார்மேட்டை நம்பர் சேஞ்சஸ் பண்ணணும். இந்தமாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் வாங்க. இப்போ என்கிட்ட வந்து நார்மல் டேட் ஃபார்மேட் இருக்குது. இப்போ இந்த டேட் ஃபார்மேட் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டேட்டாக இருக்கணுன்றாங்க, நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மந்த்தாக இருக்கணுன்றாங்க, இல்லைனா இயராக இருக்கணுன்றாங்க. அப்படி இல்லையா நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா இருக்கணும், பட் மந்த் வந்து எனக்கு எப்படி இருக்கணும்னா ஜான்வரி, பிப்ரவரி நம்பர்ஸ் எல்லாமே எனக்கு மந்த் கேபிட்டல் வேணும்னு சொல்கிறாங்க. இது எப்படி நம்ம கொண்டு வந்து பார்க்கலாங்க. ஸோ ஈக்குவல் டெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வேல்யூவில் நம்ம டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். டபுள் கோட்ஸ் நான் என்ன பண்ண போனால் எனக்கு டேட் தேவை, ஸோ டேட்டை கொடுத்துட்டேன். அகெயின் ஒரு ஸ்பேஸை விட்டுட்டு எனக்கு மந்த் தேவைன்றாங்க, ஓகேங்களா. ஆனால் பட் எப்படி சொன்னாங்கன்னா 0304 அப்படி வரக்கூடாது, எனக்கு ஃபுல் மந்த் வேணுன்றாங்க. ஸோ மந்த்தை கொடுத்துட்டு ஐஃபோன் கொடுத்துட்டு இயரை நான் சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி இருக்கிற டேட் ஃபார்மேட்டை நம்மளுக்கு வந்து கஸ்டமைஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கிரியேட் பண்ணியிருக்கோம். இல்லை எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல பாருங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து டேட் இருக்குது, அப்புறம் மந்த், அதுக்கப்புறம் இயர் இருக்குது. எனக்கு வந்து அப்படி கிடையாது, எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு மந்த் தான் வேணுன்றாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம டபுள் எம் கொடுத்துக்கலாம், ஓகேங்களா. டபுள் எம் கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மந்த் ஷோ பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து டேட்டை ஷோ பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும்னா இயரை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்தமாதிரி நம்மளுக்கு தேவையான கஸ்டமர்ஸ் ஃபார்மேட் நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். இப்போ என்ன பண்ணுறேன்னா பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, ஸோ இந்தமாதிரி ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டேட் இருந்தது, ஃபர்ஸ்ட் வந்து மந்த்தாக ஷோ பண்ணுது. அப்படி இல்லையா எனக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு ஸ்லாஷ் வேணும், எனக்கு இந்த ஐஃபன் வேணும், ஸ்லாஷ் வேணும்னு கேட்டாலும் சேம் அதேமாதிரி தான் நம்மளுக்கு தேவையான எந்தமாரி கஸ்டமைஸ் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி. இப்போ சேம் ஆஸ் யூஷுவல் என்ன பண்ண போறேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு டேட் இருக்கணும், ஸ்லாஷ் கொடுத்துட்டு எனக்கு வந்து மந்த் இருக்கணும், ஸ்லாஷ் கொடுத்துட்டு இயர். இப்போ பாருங்க, ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து எப்படி ஷோ பண்ணுது, இந்த மாதிரி ஐஃபோன் போட்டு வரது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஸ்லாஷ் போட்டு வருது. இது ஒரு ஃபார்மேட். ஸோ நம்மளுக்கு ஓவரால் 6 ஃபார்மேட்ஸ் இருக்கு, இதில் வந்து இது ஒன் ஆஃப் த ஃபார்மேட். ஸோ அகைன் நம்ம கிட்ட டேட் கொடுத்துட்டாங்க. இந்த டேட்ல வந்து எனக்கு வந்து மந்த் இயர் தனித்தனியாக வேணும்னு கேட்டால் கூட நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா, இது என்ன டேன்றதை நம்ம கிட்ட கேட்குறாங்க, ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஈக்குவல் டெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வேல்யூவில் டேட்டா செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஃபார்மெட்டில் வந்து 4D கொடுத்தனா போதும், ஓகேங்களா. அது என்ன டே, சண்டே, மண்டே, டியூஸ்டேன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ பாருங்க, இந்த டே வந்து என்ன கிழமையில் வருதுன்னா வெனஸ்டேன்ற வருது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இல்லை எனக்கு மந்த் அவுட்புட்டாக வேணும்னு கேட்டாங்கன்னா அது கூட நம்மளால கொண்டு வர முடியும். அகைன் என்ன பண்ணாலும் ஈக்குவல் டெக்ஸ்ட் கொடுத்து வேல்யூவில் நம்ம டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கோட்ஸில் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, எனக்கு வந்து மந்த் கேட்டாங்கன்னா ஸோ மந்த் 4M கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க செப்டம்பர். இல்லையா எனக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு முதல் 3 லெட்டர்ஸ் வந்தால் போதும்னா அப்போ 3M கொடுத்தா போதும். இப்போ 3M கொடுத்தனா நம்மளுக்கு என்ன ஆகுனா முதல் 3 லெட்டர்ஸ் ஷோ பண்ணும். இல்லை எனக்கு வந்து கஸ்டமைஸாக வேணும், எனக்கு வந்து மந்த்தே வேணும், டேட்டே வேணும், இயரே வேணும், என்ன டேன்றதை வேணும்னு கேட்டாங்கன்னா அதையும் நம்மளால கொண்டு வர முடியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா சேம் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். வேல்யூவில் நம்ம டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம். அகைன் கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போறோம்னா டபுள் கோட்ஸில் வந்து இங்கே கஸ்டமைஸாக நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் 4D கொடுத்துக்கிறேன். இது என்ன டேன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணும். கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா மந்த் வேணும் எனக்கு, ஓகேங்களா. 4M கொடுக்குறேன். அகைன் கம்மா கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவையான டேட்டு, இயர் எப்படி வேணுமோ நம்ம கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம், இப்படி கொடுத்துட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க, அது என்ன டே, என்ன மாதம், என்ன டேட்டு, எந்த இயர்ன்றதை நம்மளுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸாக நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னா, இப்போ நம்ம கிட்ட இப்போ எக்ஸலில் நம்ம 0 டைப் பண்ணால் நம்மளுக்கு வந்து 0 வராது. ஸோ நம்மளுக்கு நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம 0 டைப் பண்ணால் நம்மளுக்கு எக்ஸலில் வரவே வராது. அப்போ எனக்கு ஜீரோஸ் வேணும், அது எப்படி நம்ம ஈஸியாக கொண்டு வருதுன்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் சிம்பிள் ஃபார்மேட் தான். ஈக்குவல் டெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வேல்யூவில் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்மா கொடுத்துட்டு நம்மளுக்கு எத்தனை 0 வேணுமோ அத்தனை 0 ஆட் பண்ணால் போதும். எனக்கு ஒரு 0 வேணும், அதனால் என்ன பண்ணோம், ஒரு 0 கொடுத்துட்டு அகைன் ஒரு 0 கொடுத்தோன்னா இது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்பராக கன்சிடர் பண்ணும், ஓகேங்களா. இப்போ அகைன் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து 01, 02, 03. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து ஒரு பெரிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாகவே கேட்பாங்க. இப்போ எக்ஸலில் 0 டைப் பண்ணால் உங்களுக்கு 0 வராது. அப்போ எப்படி 0 கொண்டு வரேன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மளால ஈஸியாக நம்ம என்ன பண்ண முடியும், ஜீரோஸை நம்மளால கொண்டு வர முடியும். டைம் ஃபார்மேட், இப்போ நம்ம கிட்ட வந்து 24 hours டைம் ஃபார்மேட் இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக நம்ம வந்து 12 hours கன்வெர்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேம் ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் ஈக்குவல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு வேல்யூ நம்ம டைமை செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட் நம்ம கொடுக்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ HHMM கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து AM இருந்தால் AM இல்லை PM இருந்தால் PM ஓகேங்களா. இப்போ அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் ஸோ நம்மளுக்கு AM PMன்றதை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இல்லை எனக்கு வந்து கூட செகண்ட்ஸை வேணும்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணலாம்னா செகண்ட்ஸை கூட நம்மளால் ஆட் பண்ண முடியும். சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது கூட நம்ம M கூட பக்கத்தில் நம்ம 2 S ஆட் பண்ணால் மட்டும் போதும் நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸே நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 47 செகண்ட்ஸ்ன்றது நம்மளுக்கு ஷோ பண்ணுது. இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான கஸ்டமைஸ் ஃபார்மேட்டை நம்மளால ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஃபோன் நம்பர் ஃபார்மேட் இப்போ நம்ம கிட்ட வந்து ஒரு செல்ல மொபைல் நம்பர் இருக்குது, அது 10 டிஜிட் கரெக்டாக இருக்கான்னு நம்ம எப்படி செக் பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. இப்போ எப்படி சொல்லணும்னா 3 டிஜிட் அண்ட் 4 டிஜிட் இந்தியன் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா சேம் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி தான் நான் சால்வ் பண்ண போகிறேன். ஈக்குவல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு வேல்யூவில் நம்ம நம்பர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா டபுள் கோட்ஸில் வந்து எனக்கு வந்து 3 நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் வேணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 3 டிஜிட் வந்து ஒரு ப்ராக்கெட்டில் வேணும், அகைன் நெக்ஸ்ட் 3 டிஜிட் தனியாக வேணும், அகைன் நெக்ஸ்ட் 4 டிஜிட் தனியாக வேணும்ன்ற. இப்போ அகைன் என்ன பண்ண போகிறோம் டபுள் கோட்ஸில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நம்மளுக்கு வந்து என்ன இருக்குன்னா 3, 3 and 4. ஸோ நம்மளுக்கு ஃபோன் ஃபார்மேட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது, எந்த நம்பர் நம்மளுக்கு மிஸ் மேட்ச் ஆகல. ஸோ எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கின்றத ஒரு ஐடென்டிஃபை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ சப்போஸ் இன்கேஸ் நம்மக்கிட்ட வந்து மொபைல் நம்பர் கூட வந்து எப்படின்னா நம்ம கண்ட்ரி கோட் ஆட் ஆகுதுன்னா அதை எப்படி நம்ம தனியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஈக்குவல் டெக்ஸ்ட் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துட்டு வேல்யூவில் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கம்மா கொடுத்துட்டு டபுள் கோட்ஸ் வந்து என்ன பண்ண போறோம்னா +91 இல்லைனா +00 ஓகேங்களா. 91 கிடையாது +00 கொடுத்துட்டு அகைன் ஸ்பேஸ் விட்டுட்டு 5 நம்பர் வேணும் ஓகேங்களா, 5 டிஜிட். அகைன் ஒரு ஸ்பேஸ் வச்சுட்டு 5 டிஜிட் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ன பண்ணலாம்னா டபுள் கோட்ஸில் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணலாம். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூஸாக இருக்கிறத வந்து நம்மளுக்கு எப்படி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கு பாருங்க. இல்லையா எனக்கு வந்து எனக்கு 5 இருந்தால் கூட போதும்னு நினச்சினா அப்போ என்ன பண்ணலாம் சேம் டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி வேல்யூவில் என்ன பண்ண போனால் நம்ம நம்பரை செலக்ட் பண்ணியாச்சு. டபுள் கோட்ஸ் வந்து 5 டிஜிட் -5 டிஜிட். ஸோ இந்த மாதிரி நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். நமக்கு எப்படி ஐடென்டிஃபை வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ஈஸியாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். நம்பர் ஃபார்மேட் இப்போ நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரி நார்மல் நம்பர் இருக்குது. இப்போ எனக்கு வந்து கம்மா ஆட் பண்ணணும், 1000s கிட்ட கம்மா இல்லை 100s கிட்ட கம்மா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணலாம் சேம் ஆஸ் யூஷுவல் ஈக்குவல் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணதுக்கப்புறம் வேல்யூவில் நம்பரை செலக்ட் பண்ணிக்கலாம். கம்மா கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா நெக்ஸ்ட் வந்து டபுள் கோட்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஆஷ் கொடுத்துக்கலாம். எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து 3 டிஜிட்க்கு அப்புறம் எனக்கு ஆஷ் வேணும், 3 டிஜிட்க்கு அப்புறம் கம்மா வேணுன்றதுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான். எனக்கு 2 டிஜிட்க்கு அப்புறம் வேணா கூட நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ அகைன் என்ன பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து 2 ஆஷ் கொடுத்துட்டு 0 நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து 100s நம்மளுக்கு கன்வெர்ட் ஆயிருக்கும் 100. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணால் 10,000 அதுக்கப்புறம் லேக்ஸ். ஸோ இந்தமாரி நம்மளுக்கு தேவையான ஃபார்மேட்டை வந்து நம்மளால் ஈஸியாக சேஞ்சஸ் பண்ண முடியும். கம்மாவை நம்மளுக்கு எங்கே வேணுமோ அவங்களால ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து ஒரு பெரிய யூஸ் கேஸஸே இருக்குது. அவ்வளோ இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷன் வந்து இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு தேவையானது வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் தான் எக்ஸலில். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னுமே நிறைய நம்ம எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், அவ்வளோ இருக்குது இந்த டெக்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கு. இஃப் எரர் ஃபங்க்ஷன் எக்ஸலில் நம்ம வந்து நிறைய எரர்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா நம்ம ஏதாவது ஒரு ஃபார்முலா தப்பாக போட்டாலும் நம்ம தேடுற வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கலாம் நம்மளுக்கு என்ன பண்ணால் எரர் ஷோ பண்ணும். பட் எனக்கு அந்த இடத்துல அந்த எரர் வராமல் எனக்கு ஒரு வேல்யூவாக வேணும்னா நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவோம்னா அதுக்கு வந்து இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என்கிட்ட 2 நம்பர் இருக்குது, நான் டிவைட் பண்ண போகிறேன். ஈக்குவல் நம்பர் 1 டிவைட் பை நம்பர் 2. இங்கே பாருங்கள் நம்மளுக்கு அவுட்புட் வந்துருச்சு. பட் கீழே பாருங்கள் எனக்கு வந்து டிவைடட் எரர் வருது. அப்போ எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு இந்த மாதிரி எரர் வரக்கூடாது. எரர் வந்தால் எனக்கு அந்த இடத்துல வந்து நம்ம என்ன சொல்லலாம் ஏதோ ஒரு டெக்ஸ்ட் இல்லை எனக்கு நம்பர் வேணும் இல்லை எம்டிஆர் 0 வந்தால் கூட பரவாயில்ல. இந்த மாதிரி நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இஃப் எரர் ஃபங்க்ஷன். ஸோ எங்கெல்லாம் எரர் வருதோ அது எல்லாமே நம்ம ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது இந்த இஃப் எரர் ஃபங்க்ஷன். ஸோ ஈக்குவல் இஃப் எரர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. இஃப் எரர் கொடுத்துட்டு எனக்கு வந்து வேல்யூ அதுவாக இருந்தால் வேணும், அப்படி இல்லையா எனக்கு எரர் இருந்தால் எனக்கு என்ன வேணுன்றதை நான் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து என்ன பண்ணேன்னா டிவைடட் எரர் நான் கொடுக்க போகிறேன் ஓகேங்களா. டிவைடட் எரர் நான் கொடுத்துட்டு ஸோ ஜஸ்ட் ப்ராக்கெட்டை நான் க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் அவுட்புட் கரெக்டாக இருந்தால் வரும், இல்லைனா டிவைடட் எரர் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இல்லை எனக்கு டிவைடட் எரர் இல்லாமல் எனக்கு வந்து எம்டிஆர் இருந்தால் கூட பரவாயில்லன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இங்கே பாருங்கள் நம்மளுக்கு எம்டிஆர் இருக்குது. அப்படி என்ன மீனிங்னா நம்மளுக்கு வந்து ஸோ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எதுவுமே எரர் ஏதோ சம்திங் வந்திருக்கு, அதனால தான் நம்மளுக்கு வந்து 0வாக இருக்குது எம்டிஆர் இருக்குன்றதை நம்ம ஐடென்டிஃபை கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வரதுக்கு இது பார்க்கறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும், விசிபிலிட்டியாகவும் இருக்கும். ஸோ சேம் ஆஸ் யூஷுவல் இது ஒரு கைண்ட் ஆஃப் எரர் ஓகேங்களா, டிவைடட் எரர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா என்கிட்ட ஒரு ஃபுட் நேம் கொடுத்துறாங்க, அதோட ப்ரைஸை நம்ம கிட்ட கேட்குறாங்க. சேம் என்ன பண்ண போகிறேன் இந்த இடத்துல VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ லுக்கப் வேல்யூவில் மேங்கோ ஜஸ்ட் கம்மா கொடுத்துட்டு டேபிள் அறையில் 2 நம்மளுக்கு வந்து 3 தான் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிட்டு எனக்கு செகண்ட் காலமில் இருக்கிற அவுட்புட் வேணும் எக்ஸாக்ட் மேட்ச் அதுதான் இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் நாட் அப்ளிகபிள் வருது. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி நாட் அப்ளிகபிள் வந்தால் எனக்கு இந்த மாதிரி வரக்கூடாது. ஸோ ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பனானா ஆரஞ்சு தான் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணுறோம்னா மேங்கோட ப்ரைஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம், பட் மேங்கோ ஆக்சுவலி நம்ம கிட்ட இல்லை. இந்தமாதிரி நம்ம தப்பாக தேரோன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா எனக்கு இந்த அவுட்புட்டே கிடையாது, அதுக்கு பதில் எனக்கு அதாவது அவுட்புட்டை ஷோ பண்ணுன்றேன். அப்போ எனக்கு எரர் வந்துன்னா நாட் ஃபவுண்டுன்றதை ஷோ பண்ணுன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அப்போ என்ன பண்ணனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து நாட் ஃபவுண்டுன்றதை வரும். எங்கெல்லாம் எரர் வரலையோ அது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணால் அவுட்புட்டை ஷோ பண்ணால் எரர் வந்துன்னா நாட் ஃபவுண்டுன்னு வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும்னா இப்போ நான் பனானாவை எடுத்துகிட்டு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணுற பாருங்கள்
பனோட வேல்யூ 2020 வருது ஓகேங்களா. இதுவே நான் வந்து என்ன பண்ணேன் ஆஸ் யூஷுவல் மேங்கோ வைக்கிறேன். இங்கே பாருங்க நாட் அப்ளிகபிள் வருது. நாட் அப்ளிகபிள் வந்து என்ன சொல்றேன்னா நாட் ஃபவுண்ட் வரணும்னு சொல்கிறேன். அதேமாதிரி நம்மளுக்கு வந்து நாட் ஃபவுண்டு நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ அனதர் டைப் ஆஃப் எரர் வந்து என்னன்னா நம்ம வந்து அடிஷன் எரர் சொல்லுவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா எனக்கு 3 ப்ராடக்ட்ல எனக்கு ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து கேபிள், அதுக்கப்புறம் டிவி சொல்கிறேன், நெக்ஸ்ட் வந்து ஓவன் சொல்கிறேன். ஓவன் வந்து நான் ப்ரைஸ் செலக்ட் பண்ணாமல் வந்து என்ன பண்ணேன்னா ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். இங்கே பாருங்க வேல்யூ எரர் வருது. ஸோ இந்த மாதிரி எரர் வரப்போ சேம் ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணலாம் இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி வேல்யூ வந்துன்னா நாட் ஃபவுண்டு இல்லையா ஏதோ சம்திங் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு 0 வேணும்னு சொல்கிறேன். அப்போ நான் 0 கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே பாருங்க எனக்கு 0 வருது. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணியிருக்கோம். ஆனால் கேபிள் அண்ட் டிவி நம்மளுக்கு பார்த்தாலே தெரியுது இந்த இடத்துல வேல்யூஸ் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு இங்கே 0 வருதுன்னா அப்போ ஏதோ நம்ம எரர் தப்பு பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்மளுக்கு வந்து இங்கே 0 வருது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம தான் ஒரு ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எரர் வந்து மல்டிபிள் எரர்ஸ் இருந்தாலுமே ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தெரிஞ்சால் போதும். இஃப் எரர் ஃபங்க்ஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் எந்த டைப் ஆஃப் எரர் வந்தாலுமே ஈஸியாக இந்த ஒரு ஃபங்க்ஷனை போட்டு உங்களுக்கு தேவையான அவுட்புட்டை ஈஸியாக கெட் பண்ணிட்டு ஆன்சர் போயிட்டே இருக்கலாம். ட்ராப் டவுன் லிஸ்ட். ஸோ இது வந்து ஃபங்க்ஷனானு கேட்டிங்கன்னா ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ ட்ராப் டவுன் லிஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது எக்ஸலில். இப்போ எக்ஸாம்பிள் எப்படி சொல்லலாம்னா இப்போ நான் என்ன பண்ண போறேன் என்கிட்ட மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் இருக்குது ஓகேங்களா. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நேம் எல்லாமே என்ன பண்ண போறேன் எனக்கு அவங்க வந்து ரேங்க் என்ன ரேங்க்ன்றது எனக்கு தெரியணும் ஓகேங்களா. அப்போ நான் என்ன பண்ண போறேன் ஒரு டைம் வந்து இந்த ஒரு ஸ்டூடெண்ட் நேம் காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணது வந்து எனக்கு டைம் வேஸ்ட் தான் கரெக்ட்டுங்களா. இந்த மாதிரி பண்ணாமல் நான் என்ன பண்ண போறேன்னா ஸோ இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் பண்ண போறேன் ஓகேங்களா. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா டேட்டா டேப்ல போனால் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல பாருங்க டேட்டா வேலிடேஷன் இருக்குது. ஸோ வேலிடேஷனை கிளிக் பண்ணிட்டா இந்த இடத்துல எனி வேல்யூஸ்ன்றதை நம்ம லிஸ்ட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் சேஞ்சஸ் பண்ணிட்டு ஜோஸில் வந்து என்ன பண்ண போறோம்னா ஸ்டூடெண்ட் நம்ம ஃபுல்லாகவே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். இங்கே பாருங்க இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ட்ராப் டவுன் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஹைலைட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நம்மளுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும். ஸோ அகைன் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து சேம் ஃபாண்ட் வந்து 8 இருக்கணும். நான் 8 வச்சுக்கிறேன். ஸோ போல்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போறேன் ட்ராப் டவுனை கிளிக் பண்ணுறேன். விஜய் சர்மான்னு இருக்குது ஓகேங்களா. எனக்கு விஜய் சர்மாவோட எனக்கு வந்து அவங்க ரேங்க் என்னன்னு தெரியணும்னு நினைக்கிறேன்னா சேம் இப்போ என்ன பண்ண போறேன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் VLOOKUP கொடுத்துட்டு வேல்யூவில் விஜய் சர்மா கமா கொடுத்துட்டு ஸோ ஓகேங்களா இது என்டையர் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் வந்து 10 கமா கொடுத்துட்டு ஃபால்ஸ் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க நம்மளுக்கு வந்து விஜய் சர்மா வந்து 14th ரேங்க்ல இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு நம்மளுக்கு கரெக்டாக ஷோ பண்ணுது. இந்தமாரி நம்ம ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன பெனிஃபிட்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ என்ன பண்ண தேவை எனக்கு நம்பர் நான் எது சேஞ்சஸ் பண்ண தேவை எது சொல்கிறேன்னா நம்ம நேமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண தேவை. ஏன்னா நம்ம வந்து நேம் தான் ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணிருக்கோம் கரெக்ட்டுங்களா. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ ஜஸ்ட் நம்ம நேமை மட்டும் சேஞ்சஸ் பண்ணால் போதும் ஈஸியாக நம்மளுக்கு தேவையான அவுட்புட் நம்மளுக்கு ஷோ பண்ணும். இப்போ விஜய் சர்மாலேருந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரவிக்குமார் இருக்கிறேன். ரவிக்குமாருக்கு நோ ரிசல்ட் ஏன்னா ஒரு மேபி ஃபெயிலாக இருப்பார் அதனால வரல. இப்போ அகைன் என்ன பண்ண போறேன்னா கீழே ட்ராப் டவுன் கிளிக் பண்ணி திவ்யா ரெட்டின்னு இருக்காங்க அவங்களோட சூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு பாருங்க சேம் நோ ரேங்க்னு வருது. இல்லையா அகைன் ஒன்று கீழே போகிற ரமேஷ் ரெட்டின்னு இருக்காங்க பாருங்க 67 ரேங்க். இந்த மாரி நம்ம ஒரு ட்ராப் டவுனை கிரியேட் பண்ணோம்னா மோஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து எதுவுமே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ நம்மளுக்கு தேவையான வேல்யூவை நம்ம ஈஸியாக அவுட்புட்டாக கெட் பண்ண முடியும். இதே ஃபார்மேட்டுக்கு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல ஃபில்டர் ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்களே தெரியும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது. ஏன்னா இந்த ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் நம்மளுக்கு பாருங்க அவுட்புட் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆகுது. எந்த டைமும் நம்ம மாற்ற தேவையில்ல. இதே ஃபார்மேட் தான் சேம் ஆஸ் யூஷுவல் VLOOKUP நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ யுவராஜ் சிங் இருக்காரா இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ எப்படி சொல்கிறதுனா இப்போ வேறு பிளேயர் நேம் நான் இது பண்ண போகிறேன் அவுட்புட்டை கெட் பண்ண போகிறேன். வீரேந்திர சேவாக் இப்போ ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன் பாருங்க வீரேந்திரோட சேவாக்கோட அவுட்புட்டை நம்மளுக்கு ஷோ பண்ணுது. ஸோ இந்தமாதிரி நம்ம ட்ராப் டவுனை ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு தேவையான வேல்யூ நம்மளுக்கு ஈஸியான ஒரு அவுட்புட்டை கெட் பண்ண முடியும். ஸோ நம்ம மல்டிபிள் டைம்ஸ் காப்பி பேஸ்ட் பண்ணவே தேவையில்ல எந்த வேல்யூமே. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது ட்ராப் டவுன் லிஸ்ட்டு. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் எதுக்கு இந்த டாப் 10 நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம் இது எல்லாருக்குமே எதுக்கு தெரியணுன்றது. இந்த டாப் 10 வந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் ஃபங்க்ஷன் தான். நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் போனால் கூட கேட்குற மோஸ்ட் காமன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.